ஓகே வீட்லேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், கற்றுக்கலாம் அப்படின்ற மாரிக்கு நம்ம என்னமாவது யூடியூப்பில் தேடுவோம், ஆன்லைனில் தேடுவோம், இன்ஸ்டாவில் தேடுவோம், என்னென்னத்தையோ தேடுவோம். தேடலன்னா சொல்லுவாங்க, "ஆன்லைன் கோர்ஸ் தான் நாங்கள் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் உள்ளூர்லேருந்தே கற்றுக்கலாம், வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே என்ன ஏது எவ்வளோன்ட்டு கேட்க போனோம்னா, ரூ. 150 ஃபீஸ் அப்படின்டுவானுங்க. நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஃபீஸ் வாங்குறோம், மற்றதுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக ஒரு பேக்கிங்கே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது பேக் பண்ணுறதுக்கு என்னென்னமோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அந்த ட்ரே மாதிரி வாங்கணும், பத்தாததுக்கு ப்ராடக்ட் வாங்கி நம்ம வீட்டில் செக் பண்ணி பார்க்கணும். அது நல்லா போனாலும் சரி, நாசமாக போனாலும் சரி, அது நம்ம தலையெழுத்து தான், வேறு வழி இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ரூ. 150 தான். மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ரூ. 150 தான் ஒன்லி ஃபார்ம் ஃபீஸ் மட்டும்தான். மற்றதெல்லாம் நம்மளே காசு செலவு பண்ணி வாங்கணும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே கிளாஸுக்கு போயிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு செலவு பண்ணிக்கோங்க. அதுக்காக ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குற யாரையுமே நான் வந்து கெட்ட எண்ணத்தோடலாம் சொல்ல கிடையாது. எங்களோட ரியாலிட்டியை சொல்கிறேன். பட் நீங்கள் கரெக்டு தான். நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமே. எங்கள் மண்டையில் அம்பிட்டுலாம் இல்லைம்மா.